வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம கேட்டல் ஃபீடு பில்லட், அதாவது தீவனம், மாடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய தீவனம் உற்பத்தி பண்ணுறது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கோழி பண்ணைகளில் கோழியோடைய தீவனங்கள் உற்பத்தி பண்ணுறது. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மீன்களுக்கான தீவனங்கள் உற்பத்தி பண்ணுறது. அண்டு இதை இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ அந்த பயோமாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா உட் பில்லட் அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி உற்பத்தி பண்ணுறது, இதில் கிடைக்கக்கூடிய லாபங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற முழு தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலில் பார்த்திங்கன்னா நமக்கு பல லட்சங்கள் மாதத்துக்கு லாபமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சரியான பொருட்களை தேர்வு பண்ணி அதை நம்ம வேல்யூ ஆடடாக கன்வெர்ட் பண்ணி ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த தொழிலில் நமக்கு மாதத்துக்கு மினிமம் 3லேருந்து 4 லட்சம் ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா லாபங்கள் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய பிஸ்னஸாக தான் இது இருக்குது. அதனால் முதல்ல நம்ம இந்த கால்நடைகளுக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய தீவனம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த உட்பில்லட்டை பற்றி பார்க்கலாம். இப்போது இந்த கால்நடைகளுக்கான தீவனங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதை அடர் தீவனம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கான டிமாண்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மாடு பண்ணைகளில் இந்த தீவனங்கள் பயன்படுத்துகிறாங்க. ஆடு பண்ணை, இதை இல்லாமல் கோழி பண்ணை, அடுத்து பார்த்திங்கன்னா மீன் பண்ணை, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பில்லட்டை தீவனங்களாக கொடுக்குறாங்க. அதனால் தாராளமாக இந்த பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தேவைகள் அதிகமான அளவுக்கு இருக்குது. இதுக்கு தேவையான முக்கியமான ரா மெட்டீரியல் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேஜராக பார்த்திங்கன்னா முத்து சோளம், அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா தவிடு பயன்படுத்துவோம். அண்டு அதை இல்லாமல் பார்த்திங்கன்னா சோயா, சரிங்களா? அண்டு இதை இல்லாமல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவாடு கலக்கிற மாதிரி இருக்கும். அண்டு இன்னும் சில ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிஷினில் கிரைண்ட் பண்ணி அதை பில்லட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? அதாவது அந்த தானியங்களை நம்ம பவுடராக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு அடுத்து அந்த பவுடரை பார்த்திங்கன்னா பில்லட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? இதுதான் இதில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அண்டு இந்த தொழிலில் பார்த்திங்கன்னா நமக்கு பல மடங்கு லாபங்கள் இருக்குது. உதாரணத்துக்காக பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு டெய்ரி ஃபார்ம் வச்சுருக்கிறீங்க, வெளியே வாங்கக்கூடிய அந்த தீவனத்துக்கான செலவுகள் அதிகமாக இருக்குது, அதனால் நானே உற்பத்தி பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களுக்கும் பார்த்திங்கன்னா சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய தேவைக்காகவும் உற்பத்தி பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு மிஷின் இருக்குது. ஸோ அதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 13,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுவே ஒரு இண்டஸ்ட்ரியல், அதாவது ஒரு பிஸ்னஸாகவே கன்வெர்ட் பண்ணி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மினிமம் 700 கிலோவிலேருந்து 1000 கிலோ வரையும் உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்குள்ள இருந்து ஆட்டோமேட்டிக் மிஷினரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோடைய ப்ரைஸ்லாம் பார்க்குறப்ப ஒரு 6 to 7 lakhs இந்த ரேஞ்சில் இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 8லேருந்து 10 மணி நேரம். ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கான்செப்டில் தான் பார்த்திங்கன்னா ரன் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம போகிறப்ப நம்ம ஃபீடு இன்டேக்காக ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ அதில் அந்த தானியங்கள் எல்லாத்தையும் நம்ம கலந்து கொட்டிடுறோம். அந்த இடத்துல கலந்து கொட்டினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அது படிப்படியாக, அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா ப்ராசஸ்க்காக வந்துடும். அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு பில்லட்டாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம 50 கிலோ பேக்கு, 25 கிலோ அண்டு 75 கிலோ, 100 கிலோ இந்த மாதிரி நம்ம பேக்கிங் பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா அதை மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம். இதுதான். ஸோ அந்த மாதிரி 1 மணி நேரத்துக்கு 1000 கிலோ வரையும் பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ரன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா 10,000 கிலோ வரையும் உற்பத்தி அப்படின்றது பார்த்திங்கன்னா கிடைக்கும். அப்போ ஆவரேஜாக கிலோவுக்கு ஒரு 2 ரூபாய் மார்ஜின் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அந்த 10 டன்னுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 20,000 ரூபாய் வரையும் ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி உற்பத்தி செலவு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு கிலோ பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 17 ரூபாயிலேருந்து 18 ரூபா, 20 ரூபா இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா வரும். ஆனால் இன்றைக்கி ரீட்டைல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு கிலோ பார்த்திங்கன்னா 25 ரூபாயிலேருந்து 27 ரூபா இந்த ப்ரைஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போது எந்த அளவுக்கு இதில் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுற மாதிரியாக இருந்தாலும் பண்ணலாம், அப்படியே இல்லைனாலும் உங்களுடைய தேவைகளுக்காக பார்த்திங்கனாலும் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இதில் நமக்கு காஸ்ட்டு சேவ் பண்ணி கொடுக்கும். எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 10 மாடுகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு ஒரு
ஒரு 10 மூட்டை, அதாவது 1 டன் வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அடர் தீவனங்களை வந்து கொள்முதல் பண்ணுவீங்க. அதை நீங்களே உற்பத்தி பண்ணுறப்ப ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து ஒரு ரூ. 7 மிச்சம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 7,000 வரையும் பார்த்தீங்கன்னா 7,000 வந்து ஒரு மாதத்துக்கு வந்து மணி வந்து சேவ் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஹை எண்ட் ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் தான் இது. நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுற மாதிரியாக இருந்தாலும் பண்ணலாம், அல்லது ஓன் யூஸ்க்காக பண்ணுற மாதிரியாக இருந்தாலும் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் உங்களுக்கு வந்து இதில் லாபங்கள் அதிகமான அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த சின்ன சின்ன மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 1 மணி நேரத்துக்கே நமக்கு 100 கிலோ வரையும் உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உட் பில்லட்டை வந்து எப்படி ரெடி பண்ணுறது, உட் பில்லட்டை வந்து எப்படிப்பா உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேஜராக அந்த உட் பில்லட்டெல்லாம் எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உட் பில்லட் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ் கம்பெனி, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த எரிக்கிறதுக்காக வந்து விறகு வந்து பயன்படுத்துவாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான உட் பில்லட்டை பார்த்திங்கன்னா வந்து அதிகமான அளவுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. எல்லா நேரத்துலையும் ப்ராப்பராக விறகு கிடைக்கிறதும் இல்லை. அண்ட் அதே போல் அது கிடைச்சாலும் அதை வந்து ஸ்டாக் வந்து மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு இஷ்யூ. அதிகமான அளவுக்கு இடவசதிகள் வந்து தேவைப்படும். ஆனால் இதுவே இந்த உட்பில்லட் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இடங்கள் வந்து தேவையில்லை. பொதுவாக இந்த உட்பில்லட்டை வந்து எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது வந்து ஷா மில்லாம் இருக்குது இல்லையா, அதாவது மரம் வந்து பற்றை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மரப்பற்றை எல்லாம் போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த தூள் வந்து கிடைக்கும். அந்த தூளை பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்கள்ட்ட ஒரு ரேட்டுக்கு பேசி டன்னேஜ் கணக்கில் எடுத்துக்க போகிறோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு டன் வந்து 1500, 2000 இந்த மாதிரி ப்ரைஸில் வந்து நம்ம பேசி எடுத்துக்க போகிறோம். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பில்லட்டாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கும் இதே மிஷின் தான். ஸோ சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணி நம்ம அந்த உட்பில்லட்டை வந்து ரெடி பண்ணி அதை பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து பண்ண போகிறோம். இந்த உட்பில்லட் பார்த்திங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங்லேயும் வந்து பெரிய அளவுக்கு வந்து டிமாண்ட்ஸ் வந்து இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கும் வந்து ஏற்றுமதி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இதோடைய தேவைகள் வந்து பல மடங்கு அதிகமாக இருக்குது. அதனால்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாராளமாக அந்த மாதிரியான அந்த உட்பில்லட்டையும் பார்த்திங்கன்னா வந்து ரெடி பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிலோவுக்கு மினிமம் ரூ. 3 4 வரையும் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்றது வந்து கிடைக்கும். நல்ல மார்ஜின் அந்த உட்பில்லட்லேயும் வந்து இருக்குது. உட்பில்லட் பார்த்திங்கன்னா யாரோ ஒரு சில பேர் தான் நம்ம ஏரியாவில் எடுத்து பண்ணுறாங்க. அண்டு இந்த தீவனம் பிஸ்னஸை நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். அப்படியே இல்லைனாலும் இந்த மாதிரியான உட்பில்லட்டை வந்து ரெடி பண்ணி நீங்கள் வந்து சப்ளை பண்ணலாம். ஏன்னா உட்பில்லட் வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நிறைய இடங்களில் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அண்டு குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த அரிசி உற்பத்தி ஆலைகள்லாம் இருக்குது இல்லையா, அங்கே வந்து பாயிலிங்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான உட்பில்லட்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால நம்ம ஏரியாவில் எந்த அளவுக்கு அரிசி உற்பத்தி ஆலைகள் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அவங்களுக்கே நம்மளால் வந்து ப்ராப்பராக வந்து சப்ளை பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் கம்பெனியில் வந்து அந்த ஃப்ரை பண்ணுறதுக்காகவும் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி கேஸு, எலக்ட்ரிசிட்டி எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்கன்னா இல்லை. ஏன்னா அதை விட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த உட்பில்லட் மூலயமா பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷனால் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா அதிகம். சரிங்களா, அதாவது மேஜராக இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குறையும். அதனால் அந்த ப்ராஃபிட் மார்ஜின் வந்து மாறும். அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம் இந்த உட்பில்லட்டும் வந்து மிகப்பெரிய பிஸ்னஸ். உங்களால் வந்து ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த மிஷினை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து அந்த கால்நடைகள் அண்டு பொலிட்ரி ஃபார்மு, மீன் பண்ணை, இதுக்கான தேவையான தீவனங்களையும் வந்து உற்பத்தி பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இந்த உட்பில்லட்டையும் பார்த்திங்கன்னா உற்பத்தி வந்து பண்ண முடியும். நீங்கள் வந்து எந்த பிஸ்னஸ் வந்து பண்ணுறதுக்கு வந்து விருப்பமாக இருக்கிறீங்களோ அதை பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து பண்ணலாம். அதனால தான் இந்த வீடியோவை நம்ம வந்து பேசுகிறோம். உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ மிஷின் பார்த்திங்கன்னா இந்தியாவிலையும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அண்டு இதை விட நம்ம சைனாவில் இருந்து இம்போர்ட் பண்ணால் இன்னும் ₹1,00,000 ₹2,00,000 வரையும் பார்த்திங்கன்னா கம்மியாகும். அது உங்களுடைய தேவைக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உங்களால் பண்ண முடியும்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். மற்றபடி வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.